வணக்கம். இன்னைக்கு ஜெயகாந்தன் அவர்களோட ஒரு சிறுகதையை தான் நம்ம கேட்க போகிறோம். உண்மை சுடும். அந்த வீட்டு ஹாலில் பரமஹம்சரோட ஃபோட்டோவும் விவேகானந்தரோட ஃபோட்டோவும் இரண்டு புறமும் இருக்க, நடுவில் சோமநாதனோட ஃபோட்டோவும் இருந்துச்சு. இந்த சோமநாதன் பரமேஸ்வரன் படித்த காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தவர். சோமநாதன் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதே காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக வேலைக்கு சேர்ந்தார் பரமேஸ்வரன். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படி ஒரு நட்பு. சோமநாதன் அந்த காலேஜ்லேருந்து ரிட்டையர் ஆகி சொந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் கடித போக்குவரத்தும் இருந்துச்சு. ஒரு தடவை சோமநாதன் பரமேஸ்வரனோட வீட்டுக்கு வந்தார். அப்போ தான் இந்த காட்சி அவரோட கண்ணுக்கு புலப்பட்டுச்சு. இது யாரோட வேலை அப்படின்னு கோதையை பார்த்து கேட்டார் சோமநாதன். கோதை பரமேஸ்வரனோட மனைவி. அவ சொன்னா, நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த படம் இங்கே இருக்கு. தன் வணக்கத்திற்குரிய திருவுருவங்கள்னு தன்னோட நண்பர்கள்கிட்ட அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு அப்படின்னா. என்ன ஒரு விசித்திரமான இணைப்புன்னு சொல்லிட்டு ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தாரு. அவருக்கு ஹார்லிக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா கோதை. அதை குடிச்சிட்டு தன்னோட கை கடிகாரத்தை பார்த்தாரு சோமநாதன். ஆஹா, மணி 5 ஆகுதே, காலேஜ்லேருந்து வர இவ்வளோ நேரமா? எனக்கு 7 மணிக்கு ட்ரெயின் ஆச்சே அப்படின்னு வெளியில் எட்டி பார்த்தாரு. அப்போ காம்பவுண்ட் கேட் திறக்கிற சத்தத்தை கேட்டு ஆவலாக ஓடிப்போன கோதைக்கு ஏமாற்றமே மிச்சம். அது போஸ்ட்மேன். அவருக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டே உள்ளே வந்தான். பரமேஸ்வரன் கோதையோட கல்யாண ஆல்பத்தை பார்த்துட்டு இருந்தாரு சோமநாதன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சோமநாதன் ஒரு காரியமாக சென்னைக்கு வந்திருந்தாரு. அப்போ பரமேஸ்வரனை பார்க்க வேண்டி வந்தது. பார்த்தவருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் ஒரு மாணவனாக இருந்து விரிவுரையாளனாக உயர்ந்து இப்போ பேராசிரியராக பணியாற்றுகிற நிலைக்கு வந்தும் அவருக்கு 41 வயதாகியும் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்காம பிரம்மச்சாரியாக வாழ்ந்துட்டுருக்காரு. இதை பார்த்து தான் சோமநாதன் வாயடைச்சு போனார். நீங்கள் இந்த மாதிரி பிரம்மச்சரியாக வாழ்ந்துட்டு வர்றது எனக்கு என்னவோ சங்கடமாக இருக்குது அப்படின்னாரு. சோமநாதன் எப்போவுமே தன்னோட அபிப்பிராயத்தை அழுத்தமாக சொல்லிடுவார். பரமேஸ்வரனுக்கு அப்பா அம்மா சொந்தங்கள்னு யாருமே இல்லை, தனியாக தான் இருக்கார். இப்படி தனிமையில் இருக்கிறது தெரிஞ்சால் அவங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்தி தர வேண்டியது நண்பர்களோட கடமை இல்லையா? இப்போ பரமேஸ்வரனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது சோமநாதன் மட்டும்தான். அதனால தான் தாங்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பரமேஸ்வரன், ஏன் பிரம்மச்சரியம் ஒரு குத்தமா அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டார். அது குத்தமும் இல்லை, சரியும் இல்லை. பிரம்மச்சரிய விரதம் இருக்க ஏதாச்சும் லட்சியம் இருக்கணும். அப்படி எந்த லட்சியமும் இல்லாமல் இப்படி இருக்கிறது அனர்த்தம் அப்படின்னாரு சோமநாதன். சரி, நீங்கள் லீவுக்கு ஊருக்கு வாங்க, இப்போ நான் கிளம்புறேன்னு சொன்னார் சோமநாதன். நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன், சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாமல் என் தங்கச்சி பொண்ணு என்கிட்ட வளர்ந்துட்டு வர்றா. அவளும் கல்யாணமே வேணாம்னு இருந்தவ. இப்போ அவள் மனசு அதுக்கு பக்குவப்பட்டிருக்கிற மாதிரி தோணுது. எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை வாங்களேன் அப்படின்னாரு. பரமேஸ்வரனுக்கு மனசு உறுத்திட்டே இருந்துச்சு. காரணம், கோதைக்கு வயசு 20, பரமேஸ்வரனுக்கு 41. இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சோமநாதன், வயசு தான் பிரச்சனைனா நீங்கள் யோசிச்சே முடிவு பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த சோமநாதன் தன்னோட அபிப்பிராயத்தை யாருக்கிட்டையும் வற்புறுத்துறவர் இல்லை. இதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட பரமேஸ்வரன் என்ன முடிவு செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போனார். இவரோட குழப்பத்தையும் கோதையை திருமணம் செஞ்சுக்க அவரோட மனசு பக்குவப்பட்டதையும் தெரிஞ்சுக்கிட்ட சோமநாதன், இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டார். வயசு வித்தியாசம்தான் முழுங்கிக்கிட்டே பதில சொன்னார் பரமேஸ்வரன். ஹோ, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, வயசு தான் ஒரு பிரச்சனைனா இந்த முடிவை கைவிட்டுடுங்கன்னு. உங்கள் மனசில் விருப்பம் இருந்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு செய்ய நினைக்கிற காரியத்தை செய்யாமல் விடுறது, அதுக்காக தயக்கம் காட்டுறதெல்லாம் அவசியமில்லாத ஒன்று. பரமேஸ்வரன் அவரோட பேச்சை கேட்காத மாதிரி, இந்த உலகத்துக்காகவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிதான் இருக்குது அப்படின்னாரு. சோமநாதன் தன்னோட உள்ளங்கையை நீட்டி விரலை வச்சு ஒரு கோடு போட்டார். பரமேஸ்வரன், உலகங்கிறது உங்களை சுற்றி இருக்கிற சின்ன வட்டம் இல்லை. எத்தனையோ கண்டங்கள் நாடுகள் பிரிஞ்சு கிடக்கு. உங்கள் வசதிக்காக இந்த உலகத்தை நீங்கள் சுருக்க நினச்சா ஒரு அரட்டை கூட்டமே உலகம்னு பார்க்காதீங்க. அந்த உலகத்தை உங்களுக்குள்ளேயே உங்கள் இதயத்துக்கு பக்கத்துலேயே எளிமையாக ஒரு மனுஷனோட உலகம்னாவது பாருங்களேன். அதுபடி சுயமாக ஒரு முடிவு எடுங்க அப்படின்னாரு. கோதை இல்லாமல் இனி அவரால் வாழ முடியாதுன்ற ஒரு உணர்வை அவருக்குள்ளே ஏற்படுத்திட்டாரு சோமநாதன். பரமேஸ்வரனுக்கும் கோதைக்கும் திருமணமாகி அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாகவே போயிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் மகிழ்ச்சி எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் நிறைந்த ஆல்பத்தை பார்த்து சோமநாதன் மூடி வைக்கவும் பரமேஸ்வரன் வீட்டுக்கு வரவும் சரியா இருந்துச்சு. எப்போ வந்தீங்க அப்படின்னு புன்சிரிப்போட வந்து கேட்ட பரமேஸ்வரன் கிட்ட
திடீர்னு ஒரு அவசர வேலையாக வந்தேன், 7 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னாரு. இப்போவே மணி 5:30 ஆகுதே, நானும் உங்கள் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரேன் அப்படின்னு ஹால்லையே சோமநாதனை பார்த்து பேசிட்டே கோட்டை கழட்டி கோதைக்கிட்ட கொடுத்தாரு. அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும்போது சோமநாதன் அந்த ஃபோட்டோவை பார்த்து கேட்டார், இதை பார்க்க எனக்கு வேடிக்கையாக இருக்கு அப்படின்னு. இதில் என்ன வேடிக்கை? ஒருத்தர் எனக்கு அசைக்க முடியாத இறை நம்பிக்கையை தந்தவர், இன்னொருத்தர் பிரம்மச்சரியத்தோட மேன்மையை உணர்த்தினவர், நடுவில் இருக்கிறவர் பிரம்மச்சரியத்தின் அர்த்தத்தை உணர்த்தி என் வாழ்க்கைக்கு வழிகாட்டினவர். அப்பா அம்மா இல்லாத எனக்கு இவ இரண்டுமாகிய குருநாதர். என்னை பெற்றவங்க படம் என்கிட்ட இல்லைங்கிற குறைய இந்த படம் தீர்த்து வச்சிருக்கு. ஹவ் திஸ் இஸ் டூ மச், நீங்கள் என்னை ரொம்ப புகழ்றீங்க அப்படின்னாரு சோமநாதன். ரெஃப்ரெஷ் ஆன பரமேஸ்வரன் சோஃபாவில் வந்து உட்கார்ந்ததும் ஹார்லிக்ஸ் கலக்கி கொடுத்தா கோதை. கூடவே அவருக்கு வந்த லெட்டரையும். அந்த லெட்டரை பிரித்து பார்த்தாரு பரமேஸ்வரன். அது ஒரு மொட்டை கடிதம். பேராசிரியர் பரமேஸ்வரனுக்கு. இது ஒரு மொட்டை கடிதம்னு தூக்கி எறிகிறதுக்கு முன்னாடி மொட்டை கடிதங்களும் உண்மைகளை கூற முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக நினச்சிட்ருக்கீங்களே அந்த சோமநாதன், அவர் எப்பேற்பட்ட பேர் விழின்னு உங்களுக்கு தெரியாது. கோதைய மாதிரி ஒரு குணவதி உங்களுக்கு மனைவியாக வாச்சதுக்கு குதூகலமாக இருக்கீங்களே, அவளை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. அவள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தரோட காதலியாக இருந்து கர்ப்பமானதுக்கு அப்புறம் கைவிடப்பட்டவ. தெய்வாதீனமாக அந்த குழந்தை குறப்பிரசவமாக போயிட்டு உன்னை ஏமாற்றி அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உன்னை நீயே ஏமாற்றிட்டு வாழலாம். கையெழுத்திடப்படாத அந்த கடிதத்தை படித்து முடித்தார் பரமேஸ்வரன். அதை அப்படியே மடித்து பையில் வச்சுக்கிட்டாரு. அவருக்கு அப்படியே உடம்பு படப்படுத்துச்சு. ஏதாவது விசேஷமான செய்தியா அப்படின்னு சோமநாதன் கேட்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார் பரமேஸ்வரன். அவருக்கு அதை நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. நானும் உங்கள் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்க மொட்டை மாடிக்கு வந்தார். அந்த கடிதத்தை மறுபடியும் எடுத்து பார்த்தாரு. மொட்டை கடிதம் உண்மையை கூற முடியும்னு அதில் குறிப்பிட்டிருந்தது. அவர் என்னமோ செஞ்சது. அவரும் கோதையும் நல்லபடியாக இல்லறம் நடத்துறது அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு உறுத்தல். அந்த கடிதத்தை சுக்கு சுக்கா கிழிக்க தோணுச்சு. ஆனால் அவர் அதை செய்யலை. இதில் இருக்கிறது உண்மையானாலும் சரி பொய்யானாலும் சரி எங்களோட உறவு எந்த வகையிலும் பாதிக்கப்படாதுன்னு அவரே தேர்த்துக்கிட்டு வானத்தை பார்த்தாரு. என்னதான் இருந்தாலும் மனுஷன் தானே, அந்த உண்மையை தெரிஞ்சுக்க அவரோட மனசு துடிச்சுது. சோமநாதனும் பரமேஸ்வரனும் ஒரு டாக்ஸியை பிடிச்சு ஸ்டேஷன் போயிட்டு இருந்தாங்க. பரமேஸ்வரன் தான் ஆரம்பித்தார். உங்களுக்கு என்ன தெரியும், நானும் கோதையும் உங்களோட ஆசீர்வாதத்தினால எவ்வளோ ஒரு புனிதமான வாழ்க்கையை நடத்துகிறோம்னு தெரியும்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பேச முடியாமல் தன்னோட பாக்கெட்டில் இருந்த கடிதத்தை எடுத்து கொடுத்து சுற்றி வளைக்காமல் உண்மை இல்லை பொய்ன்னு ஒத்த வார்த்தையில் பதில் சொல்லுங்கன்னு சொன்னார். பதில் என்னவா இருந்தாலும் யாரையும் எதையும் பாதிக்காதுங்கிறது உறுதி அப்படின்னும் சொன்னார். அதை வாங்கி படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு சோமநாதன் தீர்க்கமான குரலில் பொய் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த சம்பாஷணையும் இல்லை. சி, இந்த கடிதம் என்னை எவ்வளோ கேவலமாக மாற்றிருச்சு. இதை அவர்கிட்ட காட்டி இதை பற்றி கேட்டிருக்கவே கூடாது. என்னை பற்றி அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு நொந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் இல்லாத சமயத்தில் கோதை மாடியில் தான் இருப்பாள். வீட்டுக்கு வந்ததும் நேராக மாடிக்கு போகிறது தான் வழக்கம். ஆனால் இன்னைக்கு அவர் ஹால்லையே இருந்தார். இதை கவனித்த கோதை கீழே இறங்கி வந்து, என்னாச்சு உங்கள் உடம்புக்கு அப்படின்னு கேட்டான். இவகிட்டே இதை பற்றி கேட்டலாம்னு அவகிட்ட அந்த கடிதத்தை நீட்டி, இதில் இருக்கிறது உண்மை இல்லை பொய், 2ல் ஒரு பதில், ஒற்றை வார்த்தையில் சொல்லுன்னு சொன்னார். அந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு அவளும் திடமான குரலில் பதில் சொன்னான், உண்மை அப்படின்னு. பரமேஸ்வரன் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னார். அது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தவறு. அதுக்கு நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பலை. என் வாழ்க்கை இப்படியே போகட்டும்னு நினச்சேன். இப்படி தனியாகவே வாழதான் தீர்மானம் செஞ்சேன். ஆனால் அது சரியில்லைன்னு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சோமநாதன் சொன்னார். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சேன். பொய்யா போன ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுக்கறது அவசியம் இல்லை. கடந்த காலம் கடந்த காலமாகவே போகட்டும். உண்மைங்கிற பேரால் ஒரு பொய்க்கு உயிர் கொடுக்க வேணாம். சில உண்மைகள் நெருப்பு போல, அதை தாங்க பக்குவம் வேணும். நெருப்போட தன்மையே சுடுறது தான். ஆனால் அதை தாங்கிக்கிற மனோபலம் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்காதுன்னு சோமநாதன் சொல்லியிருக்காரு. இந்த கடிதத்தில் இருக்கிற மாதிரி உங்களை ஏமாத்தணும்னு யாருக்கும் எண்ணம் கிடையாது. நான் உங்கள் மனைவி. இந்த உணர்வு உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் அதை மறைக்கிறது சரியில்லைன்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த உண்மை உங்களுக்கு சுடலாம், எனக்கு தெரியும். ஆனால் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கோதை.
பரமேஸ்வரன் உடல் பதறி போய் பேசினாரு. நான் உன்னை மன்னிக்கிறேன் கோதை, ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே கடிதத்தை அவர்கிட்ட காட்டி கேட்டப்போ பொய்ன்னு மறுத்துட்டாரு. இதை என்னால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாலில் மாட்டி வச்சிருந்த சோமநாதனோட படத்தை தூக்கி எறிஞ்சாரு. சி, இவெல்லாம் ஒரு மேதையாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் ரூமை சாத்திக்கிட்டாரு பரமேஸ்வரன். ஹாலில் நின்றுட்டு இருந்த கோதை, ஓ, உண்மை சுட்டு விட்டது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பரமேஸ்வரனோட அறை தட்டப்பட்டுச்சு. இன்னொரு தடவை கதவு தட்டப்படும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் எந்த சத்தமும் கேட்காததுனால தானே அந்த கதவை திறந்தாரு பரமேஸ்வரன். அங்கே கையில் ஒரு பெட்டியோட கிளம்பி நின்னா கோதை. சோமநாதன் மேலே நீங்கள் இவ்வளோ பற்று வச்சிருக்கிறத நினச்சி நானும் சில நாட்கள் யோசிச்சதுண்டு. அந்த படத்தை எடுத்து எரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் உண்மையிலேயே பெரிய மேதை, மனுஷனோட மனசை பார்க்க தெரிஞ்சவர்னு புரிஞ்சுக்க முடியுது. உண்மை சுடும்னு சொன்ன அந்த மேதை உங்களால் அதை தாங்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. என்ன நீங்கள் மன்னிக்கிறதா சொல்கிறது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். அந்த காரியம் ஏன் குத்தம்னு நினச்சா என்னை தண்டிக்க வேண்டியது தானே. உங்களால் என்னை தண்டிக்க முடியாது. உங்களுக்கு அவ்வளோ நெஞ்சுரம் இல்லை. அந்த குற்றத்துக்கு யாரையாவது தண்டிக்காமல் இருக்க முடியாது. அதனால தான் நீங்கள் சோமநாதனை தண்டிக்கிறீங்க. எனக்கு உங்கள் மேலே கொஞ்சமும் வருத்தம் இல்லை. உண்மை சுடும்னு சொன்னாரே, அவர்கிட்ட போய் உண்மை சுடுறது மட்டும் இல்லை, சில பேரை பொசிக்கிடுங்கிற உண்மை தெரியாமல் ஒருத்தரை சுட்டு எரிச்சிட்டு வந்துட்டேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனின் பதிலை கூட எதிர்பார்க்காம கீழே இறங்கி வந்துட்டா கோதை. எல்லாத்தையும் மெல்ல யோசிச்சு பார்த்தாரு பரமேஸ்வரன். தடதடன்னு படியில் இறங்கி வந்தார். வெளியே காலை எடுத்து வைக்கவும் கோதை அப்படின்னு பரமேஸ்வரன் கூப்பிட்டதும் திரும்பி பார்த்தா. அங்கே வெற்றிடமாக கிடந்த இடத்துல மறுபடியும் சோமநாதனோட ஃபோட்டோவை மாட்டிட்டு இருந்தார் பரமேஸ்வரன். இதோட இந்த கதை முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.